ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நானும் ரோஹித்தும் பெங்களூர் மேட்ச் பார்க்கறதுக்காக போயிட்டு அன்றைக்கி ஒரு நாள் அங்கே எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். முதல்ல ட்ரெயின் மூலியமாக பெங்களூர் போயிட்டோம். அங்கேருந்து கெம்பகோடா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். அங்கே பெங்களூரை ஒரு நாள் சுற்றி பார்க்கறதுக்காக பெங்களூரு தர்ஷன் அப்படின்ற ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சின்னவங்களுக்கு 350யும் பெரியவங்களுக்கு 450யும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸில் நாங்கள் ஏறிக்கிட்டோம். அங்கேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் இஸ்கான் டெம்பிள். இஸ்கான் டெம்பிள் புகழ் வாய்ந்த கிருஷ்ணர் கோவில், பெங்களூரில் மிக சிறப்பு வாய்ந்தது. இஸ்கான் டெம்பிள் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு ஆன் தி வேல பார்த்தது விதான் சௌதா. இதுதான் கர்நாடகா ஸ்டேட் அசம்பிளி எம்எல்ஏஸ்க்கான மீட்டிங் எல்லாமே இங்கே தான் நடக்கும். இந்த இடம் ஒரு பிரம்மாண்டமான கட்டடமாக அமையப்பெற்றிருக்கும். இது பார்க்குறதுக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இதற்கு நேர் எதிரில் தான் கர்நாடகா உச்சநீதிமன்றம் அமைந்துள்ளது. அதோட வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க. இதுக்கு அடுத்து நம்ம போகிற இடம் திப்பு சுல்தான் பேலஸ். இந்த திப்பு சுல்தான் பேலஸ் ஆனது இந்தோ இஸ்லாமிய கட்டடக்கலைக்கு சான்றாக அமைஞ்சு வருது. இந்த கோட்டையை மைசூர் அரசர் திப்பு சுல்தான் தன்னுடைய கோடைவாஸ்தலமாக பயன்படுத்தி வந்திருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா பல அழகான தூண்கள், பால்கனிகள் போன்றவை எல்லாமே தேக்கு மரத்தாலே அமைக்கப்பெற்று காட்சிக்கு விளங்குது. இப்போ சிதிலமடைஞ்சு காணப்பட்டாலும் தொல்லியல் துறை தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்து அதை மிக அற்புதமாக பராமரித்து வருது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் போகும்போது ஒவ்வொரு இடமும் நம்ம ஃபோட்டோகிராஃபிக்ஸ் எடுக்கிறதுக்கு மிக ஒரு அற்புதமான இடமா இருந்தது. இதில் குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாரும் பல இடங்களில் நின்று பல விதங்களில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறத நம்ம எப்போ போனாலும் பார்க்கக்கூடிய இடமா இருக்கும். தினம் காலையில் 8:30 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரை இது பார்வையாளர்களுக்காக திறந்திருக்கும். இதற்கான நுழைவு கட்டணமாக 20 ரூபாய் வசூல் பண்ணுறாங்க. நம்ம பெங்களூரு தர்ஷினிலே போனதுனால அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய கைட்ஸும் அதாவது கண்டக்டர் கைடாக செயல்படுறவர் அவரே நமக்கான டிக்கெட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் தான். திப்பு சுல்தான் பேலஸுக்கு அடுத்து நம்ம பார்த்த இடம் கவி கங்காதீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் ஒரு மலை குகையை குடைஞ்சி அதுக்குள்ளே அமையப்பட்டிருக்கு. லிங்க வடிவிலான சிவபெருமான் வீற்றிருக்கார் இந்த தலத்தில். இந்த கோவில் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இதோட மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த கோயிலுக்கு அடுத்து இருக்கக்கூடியது நம்ம தமிழக திரையுலக சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட ஆரம்ப கல்வியை பயின்ற அந்த ஆரம்ப பள்ளி இந்த கோயிலுக்கு மிக அருகாமையில் தான் இருக்குது. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஜஸ்ட் அந்த கோயில், அதுக்கு அடுத்து ஒரு மடம் இருக்குது. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் படித்த அந்த ஸ்கூல். இந்த இடத்த தாராளமாக நம்ம போனால் தவறாமல் பார்க்கலாம். கவி கங்காதேஸ்வரர் ஆலயத்துக்கு அடுத்ததாக நம்ம போனது பிக் புல் டெம்பிள். இந்த பிக் புல் டெம்பிள் போகிறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கணேஷ் டெம்பிளில் விநாயகரை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கடுத்து சில படிகள் ஏறி ஒரு சிறு குன்றின் மேல் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பிக் புல் டெம்பிளுக்கு தான் நம்ம போயிட்டு தரிசிக்க போகிறோம். இந்த பிக் புல் டெம்பிளோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரே பாறையிலால் செதுக்கப்பட்ட நந்தி சிலையை கொண்டது இந்த பிக் புல் டெம்பிள். இது இந்தியாவிலேயே 2வது உயரமான நந்தி சிலை அப்படின்ற புகழை கொண்டது. இது பார்த்திங்கன்னா 12 அடி உயரமும் 20 அடி நீளமும் கொண்ட நந்தி சிலை. அடுத்து லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் லால் பார்க் சில்க் எம்போரியம் அப்படின்ற பிளேஸ். இங்கு பட்டினால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் புடவைகள் இதெல்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நம்ம வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அல்லது இங்கே எப்படி ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்றதையும் காட்டினாங்க. ஆனால் எங்களுக்கு பெரிதாக இதில் ஈடுபாடு இல்லை. இங்கிருந்து நம்ம அடுத்து போனது லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன். இது ஹைதர் அலி அவர்களால் உருவாக்கப்பட்டு அவரது மகன் திப்பு சுல்தான் அவர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டது. சுமார் 240 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இங்கே இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, லண்டன் கிறிஸ்டல் பேலஸை மாடலாக கொண்ட கிளாஸ் ஹவுஸ் இங்கே இருக்குது. அப்புறம் 3000 மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த லால்பாக் பாறை மற்றும் பலவிதமான பறவைகள் செல்லக்கூடிய லால்பாக் ஏரி, இவையெல்லாம் இந்த பொட்டானிக்கல் கார்டனோட சிறப்பம்சங்களாக நம்ம சொல்லலாம். பொட்டானிக்கல் கார்டன் அடுத்து நாம் சென்ற இடம் விஸ்வேஸ்வரையா மியூசியம். இந்த விஸ்வேஸ்வரையா மியூசியம் 1962 நமது முதல் பாரத பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. இங்கு 4 தளங்களில் அறிவியல் சார்ந்த அரங்குகளும் 5வது தளத்தில் உணவகமும் செயல்படுகிறது. இந்த அறிவியல் அரங்குகளில் இன்ஜின் ஹால், எலக்ட்ரிக்கல் ஹால், ஹவு திங்ஸ் ஒர்க், ஃபன் சயின்ஸ், எலக்ட்ரோ டெக்னாலஜி கேலரி, ஸ்பேஸ் டெக்னாலஜி கேலரி, பயோடெக்னாலஜி கேலரி, சயின்ஸ் அட்மாஸ்பியர், சயின்ஸ் ஃபார் கிட்ஸ், லிவிங் டைனோசர், இப்படி ஏகப்பட்ட அரங்குகள் இருக்குது. சிறுவர்களையும் பெரியவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய வகையிலும் அறிவுபூர்வமாகவும்
நிறைய அரங்குகள் இருக்குது. இதை கண்டிப்பாக சிறு வயதிலிருந்து முதியோர்கள் வரை அனைவரும் கண்டு ரசிக்கக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய, விஞ்ஞானபூர்வமான, அறிவியல் பூர்வமான, விளையாட்டை தூண்டத்தக்க வகையிலான பல அரங்குகள் பல விதங்களில் அமைஞ்சிருக்கு. இது கண்டிப்பாக அனைவருமே மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அரை நாள் இங்கு செலவு செய்தால் கூட நமக்கு நேரம் பத்தலை அப்படின்ற அளவுக்கு நிறைய அரங்குகள், நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள இங்கே இருக்குது. இந்த விஸ்வேஸ்வரையா மியூசியம் காலை 9:30 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை செயல்படும். இதுக்கான கட்டணம் வந்து ₹80 வசூலித்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகங்களில் மறந்து போயிடுச்சு. பட் உள்ளே போகும்போது ஒரு சில அரங்குகளுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் கட்டணம் செலுத்த வேண்டிய இதுவும் இருந்தது. குறிப்பாக 3D அதுக்கான 3D மூவிக்கான டிக்கெட் எடுத்து நம்ம போய் பார்க்குற மாதிரி இருந்தது. பட் 3D எக்ஸ்பீரியன்ஸும் என்னவோ எனக்கு சுமாராக தான் இருந்தது. அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட குழந்தைகள் பங்கேற்கக்கூடிய மேலும் பல இடங்கள் இருக்குது. அதில் போய் இன்னும் கொஞ்சம் நேரம் செலவிட்டுருக்கலாமோ, தேவையில்லாமல் அதில் ஒரு 1/2 மணி நேரம் வீணடிச்சிட்டோமோ அப்படின்னு தான் தோணுச்சு. குறிப்பாக எங்களுக்கு வேறு மேட்ச்சுக்கு ரொம்ப டைம் ஆகிட்டே இருந்ததுனால அவசரமாக எல்லா இடத்தையும் பார்த்துட்டு கிளம்ப வேண்டிய ஒரு கட்டாயம் தான் இருந்தது. பெங்களூரு தர்ஷனா ஷெட்யூல் படி இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நேஷனல் கேலரி, மாடர்ன் ஆர்ட், சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியம், வெங்கடப்பா ஆர்ட் கேலரி, அக்வாரியம், இந்த பிளேசஸ் எல்லாம் பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் இது எல்லாமே நியர்பை பிளேசஸ் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு 6 o'clock பஸ்க்கு ரிட்டன் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் மேட்ச் பார்க்க போகிறதுக்கு டைம் ஆனதால் எங்கள் ஷெட்யூலை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஸ்டேடியம் போக ஆரம்பிச்சிட்டோம். Come on, everybody, get up and keep dancing, Bengaluru! என்னதான் சென்னை சேப்பாக்கமில் மேட்ச் பார்த்துருந்தாலும் பெங்களூர் ஸ்டேடியத்துலேயும் மேட்ச் பார்க்கணும் அப்படின்ற எங்களோட ஆசை இந்த நாளில் நிறைவேறிச்சு. இதுக்காக ட்ரெயினில் மார்னிங்கே வந்துட்டோம். என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ தான் திடீர்னு கிளிக் ஆனிச்சு பெங்களூர் தர்ஷன் மூலிமா எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலான்ட்டு. உங்களுக்கு ஆல்ரெடி ஐடியா இருக்குது, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக போகிறது பெட்டர். ஆனால் பட் என்ன பண்ணுறதுனே தெரில, எங்கே போகிறதுனே ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க வேணால் பெங்களூர் தர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். 450க்கு ஒர்த்தா அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தான் தெரியுது. பட் வேறு சோர்ஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அப்படின்ற ரகம்தான். நீங்கள் பெங்களூர் டூர் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.